வணக்கம். நான் சச்சின் சிவா, ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன். 16, 17, 18 வாரணாசியில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு டிபிஎல்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. அதில் தென்னிந்திய அளவில் தமிழ்நாட்டிலேருந்து 6 பிளேயரும் ஒரு மேனேஜரும், கர்நாடகாவில் 2 பேர், ஆந்திராவில் 2 பேர், கேரளாவில் 2 பேரும் மணிக்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் பகிர்ந்து தென்னிந்திய அணியாக நாங்கள் போயிருந்தோம். 18ஆம் தேதி மேட்ச் முடிஞ்சு. 19ஆம் தேதி எங்களுக்கு ட்ரெயின் இல்லை. அன்றைக்கி நைட்டு மிட் நைட்டு 20ஆம் தேதி விடிய காலையில் 1 மணிக்கு தான் ட்ரெயின், 1:10க்கு கங்கா காவிரி எக்ஸ்பிரஸில் அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக B2ல் எங்களுக்கு ஆர்ஐசி விழுந்துருந்துச்சு. எங்கள் 7 பேர்த்துக்கும் 4 சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஆர்ஐசியில். சரின்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் B2ட்ட. சரியான க்ரௌடு. அதாவது எப்படின்னா ஒரு 5000 பேர் அந்த இடத்துல மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லாருமே அன்ரிசர்வ்டு, டிக்கெட் எடுக்காதவங்க தான் நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே எப்படியாவது ஏறிடலான்ட்டு நாங்கள் உள்ள காவல்துறையிட்டலாம் ஹெல்ப் கேட்டோம். யாராவது எங்களை ஏற்றி விட்ருங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறோம், எங்களை ஏற்றி விட்ருங்கன்னு உதவி கேட்டோம். ஆனால் எல்லாருமே வந்து ஹிந்திலே பேசிட்டு நாங்கள் இங்கிலீஷில் பேசுனதை கூட யாருமே புரிஞ்சுக்கலாம், அவங்களால எதுவுமே இது பண்ண முடியல. அப்புறம் வேறு வழி இல்லைன்ட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ட்ரெயின் வந்துச்சு, வரும்போதே ஃபுல் க்ரௌடோட வந்துச்சு. அதாவது அந்த என்ட்ரி கிட்ட கூட எங்களால் போக முடியல, கதவு கிட்ட கூட எங்களால் போக முடியல. அதுலேயும் வசந்த் நம்ம டீமோட வைஸ் கேப்டன் உள்ளே போகிறப்ப அவர் விரலெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை கட்டு போட்டு நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருந்தனால அதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே இன்ஜுரி ஆயிருந்துச்சு, அதோட இது ரொம்ப இதாகி வீக்கெல்லாம் ஆயிடுச்சு. நான் அதோட வேண்டாம், நீ இதில் நம்மளால் ஏற முடியாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். மிட் நைட் 2 மணி 2:30 ஆயிடுச்சு அந்த போராட்டம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வர்றதுக்கு. உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி வெளியே வந்தால் எங்கேயுமே நிற்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடு. அதோட வெயிட்டிங் ஹாலுக்கு போனோம்னா அங்கேயும் இடம் இல்லை, ஃபுல்லாகிருச்சுன்ட்டாங்க. அப்புறம் மறுபடி அதுக்கு மேலே ஒரு மாடி மாதிரி இருந்துச்சு, ஆஃபீஸ் ரூம் மாதிரி. அங்கே பசங்களை கூப்பிட்டு சேஃபாக வச்சுக்கிட்டேன். முடிச்சுட்டு அந்த டயத்தில் 3 மணி ஆயிடுச்சு. யாரை காண்டாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. சரி ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம், யோசிப்போம். அதுக்கப்புறம்ட்டு விடிய காலம் 6 மணிக்கு தான் சமூக வலைதளத்தில் போட்டு மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் உடனே முதல்வர் ஐயா மூலியமாக துணை முதல்வர் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு STATலேருந்து நம்ம மேகநாத் IAS சார் வந்து கால் பண்ணாங்க. சிவா என் நம்பர் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுல, நீங்கள் கூப்பிட்ருக்க வேண்டியதானேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார் மிட் நைட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரமாட்டுன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே அங்கேருந்து கிளம்புங்க, ஏர்போர்ட் போங்க, உங்களுக்கு கை செலவுக்கு காரு புக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பணம் போடுறோன்னு சொல்லி 15,000 ரூபா பணம் போட்டு விட்டு வந்தாங்க. அந்த செலவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட் வந்து உடனே டிக்கெட் எல்லாமே போட்டு விட்டாங்க. சார் எனக்கு தெரிஞ்சு சார், எங்களை ஹிந்தி கற்றுக்கிற சொல்கிறத விட அவங்கள இங்கிலீஷ் கற்றுக்கிற சொல்லுங்கள் சார். அதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அது ஏன்னா ஒரு மனிதநேயம்ன்றது இன்னுமே இல்லை. இப்போ இந்தியாவில் எல்லாரும் இங்கிலீஷ் சொந்த தாய்மொழி பேசுகிறோம், அதுவே போதுமானது. அங்கே நாங்கள் 95% யாருமே இங்கிலீஷ் பேசவே இல்லை. இல்லை சார், எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்க முடியும், சாலிடாக எங்களால் பேச முடியாது. ஆனால் வந்து ஆர்மி ஆஃபீஸர்லேருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எல்லாருமே நிற்கிறாங்க, அவங்களுக்கே வந்து இங்கிலீஷ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனையேங்க சார். ஆக்சுவலாக இது நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு உடனே பண்ணி கொடுத்தனால எவ்வளோ சீக்கிரம் எங்களை இங்கே வர வைக்க முடியுமோ அதுக்கான ஏற்பாடுகள் தான் பண்ணாங்க. டிக்கெட்டு இதெல்லாம் உடனே பார்த்து அதெல்லாம் உடனே செக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. எங்களுடைய சவால் வந்து அந்த நைட்டு 1 மணியிலிருந்து அந்த காலையில் 6 மணிக்குள்ளே பட்டது மட்டும்தான். அந்த ட்ரெயின் வர அந்த ஒரு 10 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 10 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம், 1 மணிக்கு ட்ரெயின். ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபைட் எல்லாம் நடந்துச்சு. அந்த 1 to 2க்குள்ளே நடந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, லைஃப்பில் மறக்கவே முடியாது. நாங்கள் வந்து இன்றைக்கி ஏதோ வந்துட்டோம், நிறையா பேர் டிக்கெட்டை தர யாருமே உள்ளே ஏறவே இல்லை. சரியான பிரச்சனை நடந்து ட்ரெயின் பாதியில் நின்று மறுபடியும் பிளாட்ஃபார்ம்லேயே இன்னொரு தடவை நின்று அப்பயும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். டிசபிள்டு கோச் ஏதாவது இருக்கும் ஏறிடலாம் பேக் சைட்லனா, அது பேக் சைடில் இல்லை, ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஸோ அந்த செகண்டு கூட எங்களால் ட்ரை பண்ணி பார்த்தா முடியலை. இல்லை சார், டிடிஆரே இல்லை சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரயில் ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, அப்போ 3rd AC வரும்போது செக் பண்ணுவாங்களே, டிக்கெட் இல்லைன்னா அவங்கள வெளியேற்றணும்ல. அப்போ நிர்வாகமே அங்கே இல்லைன்றனால தானே இத்தனை 1000 பேர் அதுக்குள்ளே ஏறி உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் போலீஸ் இங்கே நின்றுக்கிட்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு பெட்டிக்கு நிற்கிறாரு, கூட்டமாக இருக்கிறாங்க, ஏறுறதுக்காக உள்ளவனா நீ டிக்கெட் இல்லையா இறங்குன்னு சொல்லி அந்த இடத்துல உள்ள ஒரு 5 பேர்த்த பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் இங்கேருந்து 10 பேர் ஏறிடுறான். அவன்கிட்ட எப்படி டிக்கெட் அவர் செக் பண்ண முடியும்? அந்த டைம் ஸ்பேஸே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் நிற்கிது வண்டி. இதுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ போராடி பார்த்தாங்க, முடியலை. நாங்களாம் கிட்டக்க கூட போக முடியல. நிறைய அந்த பையனாவது கிட்டக்க போனனால அவனுக்கு அந்த பிரச்சனையாச்சு. நான் அதோட வேணாம் நீ வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுனா, எங்களுக்கு 18ஆம் தேதியோட ஃபைனல் முடிஞ்சிச்சுங்க.
செமிஃபைனல் லாஸ் ஆகிடுச்சு. 19th தான் வந்து எங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிருந்தது. அது 1:30க்கு தான் 20ஆம் தேதி 1:30க்கு தான் புக்கிங். டிக்கெட் அதான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா ரிசர்வ்டு ஆனதை விட அன்ரிசர்வில் தான் அதிகமாக ஏறுறாங்க. எல்லா கோச்சிலையும் ஏறிட்டாங்க. அதுவுமே வந்து அங்கே முன்கூட்டியே போய் அங்கேருந்தே வந்தாங்க ட்ரெயினில் ஏறி. க்ரௌடு அதிகம், ஹெவி ஜனங்க கூட்டமே. ஒரு ஸ்டெப்பை கூட நம்ம அடி எடுத்து வைக்க முடியாது. இந்த கிட்ட கூட நம்ம எடுத்துக்கிட்டு மேலே ஏறிட முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது. அந்த போலீஸுங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி எப்படியாவது எங்களை ஏற்றிட்டுருங்க அந்த க்ரௌடெல்லாம். ஏன்னா எல்லாமே அன்ரிசர்வ்டு தான். அதுவுமே வந்து அவங்க டிக்கெட்டு கூட இல்லை அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி தான் அவங்க புக் ஆகிருந்து புக் பண்ணிட்டோம் நாங்களாம் முன்கூட்டியே. அங்கே உள்ள பெரிய ஆளுங்க ஒரு விஐபிங்கள்ட்ட வந்து சொல்லி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரு 4 சீட்டை வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மேலே தாங்க அந்த வேக்கம் போடுவாங்களே அந்த ஒரு வறண்டாவில் தான் போய் கொடுத்துருந்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.